Hi, dearly beloved students. Very good morning to all. So, last week we have seen the part first of the story, God Sees the Truth But Waits by Leo Tolstoy. We have seen what happened so far in the first part of the story. Here, Ivan Mitrich, Axion, a young merchant who Ivan Mitrich Akshanov, the young merchant, had gone to Nizhny Fair from Vladimir to have some business there. Okay, but his wife did not like him to go like this because she had a dream. And then Akshanov had decided to go. His friend, he met the merchant from the halfway, and they both put up in a same inn at night in the adjoining rooms. They stayed in the adjoining rooms in the same inn. Okay. Early morning, he got up and started his journey to Nizhny Fair. He had gone about 25 miles only. Before that, Troika came there. A policeman and his official policeman and his followers caught him up and asked many questions. That where did you spend last night? Were you alone or with a fellow merchant? Did you see the other merchant this morning? Why did you leave the inn before dawn? Like that, they asked him several questions. He had a doubt why they have asked some such questions to me, and then they charged him. At last, they charged him for murdering a merchant from Ryazan and robbing him of 20,000 rubles. ஓகே என்ன சார்ஜ் பண்ணாங்கன்னா, ஒரு ரியாசான்லேருந்து வந்த மர்ச்சண்ட், அதாவது இவன் கூட அட்ஜாயினிங் ரூமில் தங்கியிருந்த அந்த மர்ச்சண்ட்டை இவன் வந்து மர்டர் பண்ணதுக்கும் அவன்கிட்ட 20,000 ரூபிள்ஸை திருடினதுக்கும் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி அவனை வந்து ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வர்றாங்க, வந்து பார்க்க வர்றாங்க அவங்க பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு. அப்போ நம்ம பார்த்தோம், அவங்க வந்து ஜார் கிட்ட பெட்டிஷன் ஆல்ரெடி போட்டிருக்கிறதாகவும் அவர் அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்றதை நம்ம பார்த்தோம். அது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். அக்ஸியோனை வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் டவுன் கேஸ்ட் மீன்ஸ் ஹி வாஸ் வெரி சேட் அண்ட் லுக் டவுன். We have seen up to that. We have seen. Now the continuation is here. Then his wife said, "It was not for nothing I dreamt your hair had turned grey. You remember? You should not have started that day." And passing her finger through his hair, she said, "Vanya, dearest, tell your wife the truth. Was it not you who did it?" Then his wife said, "It was not for nothing I dreamt your hair had turned grey." ஸோ நான் அன்னைக்கே கனவு கண்டேன்னு சொன்னேன்னா, அந்த கனவில் வந்து நீங்கள் நிஸ்னி ஃபேர் திருப்பி வரும்போது கேப்பை கலட்டும் போது முடி வந்து க்ரே கலர், அதாவது நரைச்ச முடி ஆகுதுன்னு நான் பார்த்து ஒரு ட்ரீம், கெட்ட கனவு கண்டேன். நீங்கள் போக வேண்டாம் நான் சொல்லலையா அப்படி சொல்லி கேட்குறேன். யூ ரிமெம்பர்? யூ ஷுட் நாட் ஹவ் ஸ்டார்டட் தட் டே. ஸோ அந்த பேட் ட்ரீம் வந்தப்போ நீங்கள் வந்து போயிருக்க தேவையில்லை. அண்ட் பாசிங் ஹர் ஃபிங்கர்ஸ் த்ரூ ஹிஸ் ஹேர். ஸோ அவனோட ஹேருக்குள்ளே இவனோட கையை விட்டு, Vanya, dearest, that means கிரேஷியஸ் கிஃப்ட் ஆஃப் காட். ஸோ அவனை பார்த்து, நீ கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட, கிருபையால் கொடுக்கப்பட்ட என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறான். வேன்யா. டியரஸ்ட் மீன்ஸ் லவ், என்னோட அன்பே அப்படின்னு சொல்கிறான். வேன்யா, டியரஸ்ட், டெல் யுவர் வைஃப் த ட்ரூத். வாஸ் இட் நாட் யூ ஹூ டிட் இட்? அப்படி சொல்கிறான். உன்னோட ஒய்ஃப் கிட்ட நீ உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் தானே அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறான். So you too suspect me, said Akshanov, and hiding his face in his hands he began to weep. அப்போ அவன் கேட்குறான், நீ கூட என்னை சஸ்பெக்ட் மீன்ஸ் நீ கூட என்னை சந்தேகப்படுறியா, நான் தான் அந்த கொலை செஞ்சேன்னு. said Akshanov, and hiding his face in his hands he began to weep. அவனோட கைக்குள்ளே முகத்தை புதைச்சி வச்சுட்டு அழுகுறான். Then a soldier came to say that the wife and children must go away, and Akshanov said goodbye to his family for the last time. ஸோ ஒரு சோல்ஜர் வந்து சொல்கிறான், ஒய்ஃபு குழந்தைங்க நீங்கள்லாம் போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் டைம், போங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு வரான். அக்ஷயனஃப் அவங்க ஃபேமிலிக்கு குட் பை சொல்லிட்டான் லாஸ்ட் டைம்.
This is the last time he had met his wife and children. That's all. Then he was in the prison itself up to his death. When they were gone, Akshanov recalled what had been said, and when he remembered that his wife also had suspected him, he said to himself, "It seems that only God can know the truth. It is to him alone we must appeal, and from him alone expect mercy." ஸோ அவங்களோட ஒய்ஃப் போயிட்டாங்க. when they were gone, Akshanov recalled what had been said. ஸோ அவங்க ஒய்ஃப் என்னெல்லாம் அவங்கள்ட்ட பேசுனாங்கன்றதை ரீகால் பண்ணி பார்க்குறான். அண்ட் when he remembered that his wife also had suspected him, அவங்க ஒய்ஃப் கூட அவனை சந்தேகப்பட்டதை நான் நினச்சி பார்க்கும்போது, he said to himself, தனக்குள்ளே சொல்லிக்கிறான், "It seems that only God can know the truth." ஸோ இப்போ நம்ம ஒய்ஃபே நம்மளை சந்தேகப்பட்டு கேட்கும்போது, அதாவது உண்மை வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், கடவுள் தான் அறிவார். இட் இஸ் டு ஹிம் அலோன் வி மஸ்ட் அப்பீல். ஸோ இனிமேல் நம்ம யார்கிட்டையும் அப்பீல் மீன்ஸ் ரிக்வஸ்ட், ஹார்ட்ஃபுல் ரிக்வஸ்ட்டாக கேட்குறது. எனக்கு தயவு செய்யுங்க, நான் செய்யலை, திருடலை, நான் இந்த மாதிரி அவனை கொல்லலைன்னு சொல்லி நான் யார்கிட்ட இனிமேல் புலம்ப முடியாது. ஸோ காட் ஒன்லி கேன் நோ த ட்ரூத். இட் இஸ் டு ஹிம் அலோன் we must appeal. இனிமேல் அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம அப்பீல் ரிக்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ரம் ஹிம் அலோன் எக்ஸ்பெக்ட் மர்சி. ஸோ அந்த காடுகிட்ட கடவுளுடைய மர்சி, கிருபை அல்லது கடவுளுடைய கருணைக்காக மட்டும்தான் இனிமேல் நான் வெயிட் பண்ணணும், யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லி நினச்சிக்கிறான். And Akshanov wrote no more petitions, gave up all hope and only prayed to God. அதுக்கப்புறம் ஆக்ஷனஃப் வந்து இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் யாருக்கும் எழுதலை. கேவ் அப் ஆல் ஹோப். கேவ் அப்னா எல்லாம் நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டான், ஹோப் நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டான். அண்ட் ஒன்லி ப்ரே டு காட், கடவுள்கிட்ட மட்டும் ப்ரேயர் பண்ணுறான், கடவுளை மட்டும் நம்பி இருக்கான். Akshanov was condemned to be flogged and sent to the mines. Condemned, that means condemned means sentenced to a particular punishment. ஸோ பனிஷ்மெண்ட்டுக்காக அவனை வந்து ஒப்பு கொடுக்குறாங்க, ஆக்கினை தீர்ப்பு. அவங்க செஞ்ச தப்புக்கு உரிய தண்டனையை கொடுக்கறது தான் கண்டம்னேஷன். Akshanov was condemned to be flogged. உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா flogged. Flogged means beat with a whip or stick. whipனா சாட்டை, அல்லது கசையடின்னு சொல்லுவாங்க. சாட்டை அல்லது கசையடி அல்லது ஸ்டிக்கை வச்சு அடிக்கக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டை அவனுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் சென்ட் டு த மைன்ஸ். மைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, மைன்ஸ்னால் சுரங்கம். அதாவது ப்ரிசன் அந்த காலத்துலலாம் அப்படி தான், உள்ளுக்குள்ளே பாதாளத்தில் இருக்கும், மேலேருந்து போடுவாங்க, கீழே அவங்க போயிடுவாங்க, இந்த மாதிரி மைன்ஸ். ஸோ ஹி வாஸ் ஃப்ளாக்டு வித் அ நாட். இங்கே KNOT நாட், தட் மீன்ஸ் சாட்டை வச்சு அடிக்கிறாங்க. ஸோ ஹி வாஸ் ஃப்ளாக்டு வித் அ நாட் அண்ட் வென் த wounds made by the knot were healed, he was driven to Siberia with other convicts. ஸோ அந்த நாட்ஸ்னால் சாட்டை வச்சு அடிக்கும்போது நம்மளுடைய அந்த ஸ்கின்னெல்லாம் பிஞ்சு ரத்தமாக வடியும். அப்படியே வடிஞ்சு அதில் கூட கொஞ்சம் அந்த சாட்டையில் கூட கொஞ்சம் கொக்கி மாதிரி, ஆணி மாதிரி அப்படி வச்சுருப்பாங்களாம். நம்ம அடிக்கும்போது அது வந்து தோலை பிடிச்சி அப்படி இழுக்கும். ஸோ நமக்கு நிறைய அங்கே வந்து பிளட் வந்து புண்ணாக இருக்கும். அந்த புண்ணெல்லாம் சரியான பிறகு when the wounds made by the knot were healed, he was driven to Siberia with other convicts. அந்த ப்ரிசனில் வச்சு அவனை ஃப்ளாக் பண்ணி சாட்டையால் அடித்து அவனுக்கு அந்த wounds எல்லாம் சரியான பிறகு அவனை எடுத்துகிட்டு போய் சைபீரியாவுக்கு கொண்டு போய் மற்ற கைதிகள் இருப்பாங்கள்ல, அவங்க அந்த இடத்துல போய் சைபீரியாவுக்கு கொண்டு போகிறாங்க. For 26 years Akshanov lived as a convict in Siberia. அங்கே 26 இயர்ஸாக போய் அங்கே சைபீரியாவில் இருக்கக்கூடிய அந்த மற்ற கைதிகளோட அதில் வந்து வைக்கிறாங்க. His hair turned white as snow and his beard grew long, thin and grey. So after 26 years, அப்போ வயசாகி பிற ஒரு 50 அல்லது அதுக்கு அந்த மாதிரி ஏஜ் வந்திருக்கும். அந்த டைமில் ஹேரெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஒய்ஃப் கண்ட கனவு என்னென்னா, திருப்பி வரும்போது ஒயிட்டாக ஹேர் ஆனதெல்லாம் கண்டாங்க. இன்னும் திருப்பி வீட்டுக்கு இன்னும் போகல. ஒருவேளை இப்போ அவன் ரிலீஸ் ஆகி போகும்போது அவங்க கண்ட கனவுப்படி இப்போ அவனுக்கு ஒயிட்டாக க்ரேயாக ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ வயசாகியும் ஆன பிறகு வர்ற மாதிரி அவங்க கனவு கண்டுக்கிறான். For 26 years
Akshanov lived as a convict in Siberia. His hair turned white as snow. Snow. பனி மாதிரி ஹேர் எல்லாம் ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சு. அண்ட் இஸ் beard grew long, thin. தாடியெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்து தின்னாக வளர்ந்து அண்ட் கிரே. இட் வாஸ் ஆல்சோ கிரே கலர். ஆல் ஹிஸ் mirth went. Mirth means cheerfulness. அதாவது அந்த வாலிபத்தினுடைய சந்தோஷம். ஸோ இந்த யுத்தினுடைய cheerfulness, everything has gone. Went. He stooped. ஸ்டூப்டுனா இப்போ நேரம் நல்லா இருக்கிறத அந்த நம்மளோட ஏஜ் நல்லா இந்த நம்மளோட யங் ஏஜில் நல்லா வாட்ட சாட்டமாக நல்ல நேரம் இருக்கும். ஏஜ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டூப்பிங் ஆகும். He stooped. He walked slowly, spoke little and never laughed, but he often prayed. அப்படி குனிய ஆரம்பிச்சிட்டான். நடக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறான். ஸ்போக் லிட்டில், கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சேட் பண்ணி அரட்டை அடித்து பேசாமல் பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு நிப்பாட்டிக்கிறது ஸ்போக் லிட்டில். அண்ட் நெவர் லாஃப் பட் ஹி ஆஃபன் ப்ரேட். எப்போவுமே சிரித்து பேசுகிறது கிடையாது. எப்போவுமே கடவுளுடைய ப்ரெசன்ஸில் போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். In prison, Akshanov learned to make boots and earned a little money with which he bought the lives of the saints. He read this book when there was light enough in the prison, and on Sundays in the prison church he read the lessons and sang in the choir, for his voice was still good. In prison, இப்போ ப்ரிசனில் அவனுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, Akshanov learned to make boots. அங்கே வந்து ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பூட்ஸ் தைக்கக்கூடிய எப்படி அந்த பூட்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத லேர்ன் பண்ணிக்க, அதாவது ஷூஸ். அண்ட் ஏர்ன்ட் அ லிட்டில் மணி. அதுலேருந்து அவன் செஞ்சு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. வித் விச் ஹீ பாட். அவன் அந்த பூட்ஸை செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தில் புக்கு வாங்குகிறான். த லைஃப்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ். இந்த புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட்ஸ்னால் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி ஒரு புக் வாங்குறான். த லைஃப்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ். ஹீ ரெட் திஸ் புக் வென் தெர் வாஸ் லைட் எனஃப் இன் த ப்ரிசன். ப்ரிசனில் லைட்டு, அதாவது பகலில் தான் லைட் இருக்கும். அந்த லைட் இருக்கிறது வரைக்கும், அந்த வெளிச்சம் இருக்கிறதுக்கு வரைக்கும் அந்த புக்கை ரீட் பண்ணுவான். அண்ட் ஆன் சண்டேஸ் இன் த ப்ரிசன் சர்ச் ஹீ ரெட் த லெசன்ஸ் அண்ட் சாங் இன் த choir. சண்டே அப்போ வந்து அந்த ப்ரிசனுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போய் அங்கே அந்த லெசன்ஸ், அந்த லைஃப்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ் இருக்கலாம், அல்லது வேறு பைபிள் கூட அங்கே இருந்திருக்கலாம், அதை ரீட் பண்ணிவிட்டு, ரீட் இஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ். When we use the read verb in the past form, we should pronounce it as read. The spelling is same, R-E-A-D only, but when we pronounce read in the past form, we should pronounce it as read. Okay. So, and on Sundays in the prison church, he read the lessons and sang in the choir. And the choirல வந்து காடுக்கு நம்ம ப்ரைஸ் பண்ணி சாங்ஸ் பாடும்போது கொயரில் சேர்ந்து நின்று பாடுறார். ஃபார் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் ஸ்டில் குட். அவருடைய ஹேர் கிரே ஆயிடுச்சு. ஹீ ஸ்டூப்டு அண்ட் he did not, his mirth went, but he had a good voice still. Okay, still he had a good voice. The prison authorities liked Akshanov for his meekness. Prison இருக்கக்கூடிய authorities means, authoritiesனால் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்கெல்லாம் வந்து லைக்ட் Akshanov for his meekness. மீக்னஸ்னால் ஹம்புளாக இருக்கிறது. அதாவது இவன் வந்து உண்மையாகவே தப்பு செய்யலை, மற்றவங்க கொலை செஞ்சு தப்பு செஞ்சு அந்த மாதிரி இதுக்கு அவங்க உரிய பனிஷ்மெண்ட்டை வாங்குகிறாங்க. ஆனால் Akshanov பொறுத்த வரைக்கும் ஹீ வாஸ் பிளேம்லெஸ், கில்ட்லெஸ். ஆனால் அவன் வந்து இங்கே வந்து அவனுக்கு அந்த கொடூரமான புத்தி அவனுக்கு இருக்காது. நேச்சுரலி ஹிஸ் கேரக்டர் வாஸ் குட். ஆனால் இப்போ இங்கே இன்னும் மாறி போய் காட் கிட்ட பக்தியாக பயோஸாக இருக்கிறான். ஸோ ஹீ followed Jesus Christ's character, the meekness. மீக்னஸ்னால் கர்த்தர், அதாவது ஜீசஸ் வந்து எப்படி மீக்னஸாக அவரை அடிக்கப்படுறதுக்கு கொண்டு போடக்கூடிய ஆடு மாதிரின்னு சொல்கிறான். அவரை வந்து
சிலுவையில் கூட்டிகிட்டு போகும்போது எதிர்த்து போராடலை, எதுவுமே செய்யலை. அப்படி ஒரு மீக்னஸாக இருந்தார். இங்கேயும் அது கம்பேர் பண்ணிக்கிறாங்க. The prison authorities liked Akshanov for his meekness and his fellow prisoners respected him. fellow prisonersனால் கூட இருக்கக்கூடிய prisoners, கைதிகள்லாம் இவனுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்க, இவனை மரியாதை செலுத்துகிறாங்க. They called him grandfather. ஸோ யாருமே இவரை வந்து எதிர்த்து பேசுகிறது, அவர்கிட்ட சண்டை போட மாட்டாங்க. Every prisoners gave respect to him and they called him grandfather. அவரை தாத்தான் கூப்பிட்றாங்க. And the saint, சிலர் தாத்தான் கூப்பிட்றாங்க, சிலர் செயிண்ட்னா வந்து ஹிந்துயிசமில் முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து பரிசுத்தவான்கள், அதாவது கடவுளுக்காக பரிசுத்தமாக பயபக்தியாக இருக்கிறவங்கள தான் செயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ செயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. When they wanted to petition the prison authorities about anything, they always made Akshanov their spokesman, and when there were quarrels among the prisoners, they came to him to put things right and to judge the matter. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ரிசனர்ஸ் வந்து ப்ரிசன் அத்தாரிட்டிஸ்க்கு நம்ம ஒரு பெட்டிஷன் போடலாம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு இதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, தே ஆல்வேஸ் மேட் Akshanov தேர் ஸ்போக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லும்போது, எ பர்சன் ஹூ மேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் இன் குரூப். ஒரு குரூப்புக்கு, அதாவது ஒரு குரூப் அல்லது ஒரு குழுக்கு சார்ந்து ஒருத்தர் பேசுகிறது, ஒருத்தவங்களுடைய சார்பாக, மற்றவங்களுடைய சார்பாக. ஆன் பிஹாஃப் ஆஃப் எ குரூப், ஒன் மேன் speaks to the authorities for their complaints. Okay, so Akshanov the spokesman, and when there were quarrels among the prisoners, they came to him to put things right. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரும்போது இவன்கிட்ட தான் வந்து அதை தீர்த்து வைக்க சொல்லி அவங்க வந்து கேட்பாங்க, நியாயம் கேட்குறாங்க. அண்ட் டு ஜட்ஜ் த மேட்டர், அவங்களுடைய சண்டையில் சரி பண்ணி வச்சுட்டு அதுக்குரிய நியாயத்தை அவனை சொல்கிறான். No news reached Akshanov from his home, and he did not even know if his wife and children were still alive. Akshanov வீட்டிலேருந்து ஒரு நியூஸ் கூட அவனுக்கு கிடைக்கல. And he did not even know if his wife and children were still alive. நம்ம ஒய்ஃப் இன்னும் இருக்கிறாங்களா, குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்களா என்னன்ற மேட்ரு அவனுக்கு தெரில. One day, a fresh gang of convicts came to the prison. In the evening, the old prisoners collected round the new ones and asked them what towns or villages they came from and what they were sentenced for. So, one day, a fresh gang of convicts. இப்போ வந்து வேறு ஒரு ப்ரிசனில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சார்ஜை போட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கண்டம்னேஷனை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த சைபீரியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ரிசனில் வந்து அவங்கள போடுறாங்க. அப்படி இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் கேங் ஆஃப் கான்விக்ட்ஸ் வர்றாங்க. கேங்கு குற்றவாளிகளே, கைதிகளே நிறைய பேர் வர்றாங்க. கேம் டு த prison. In the evening, the old prisoners collected round the new ones. அந்த ஈவினிங் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய பழைய கைதிகள், அதாவது இந்த அக்ஷயானஃபும் சேர்ந்து இருப்பாங்க, அந்த பழைய கைதிகள்லாம் புதுசாக வந்த கைதிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, என்ன தப்புனாலும் என்ன தப்பு செஞ்சு இங்கே வந்து நீங்கள் பிடிப்பட்டீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் அடி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. Among the rest, Akshanov sat down near the newcomers and listened with downcast ear to what was said. அந்த எல்லோரும் கேட்கும்போது அக்ஷயானஃபும் அவங்க பக்கத்தில் நியூகமர்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நியூகமர்ஸ்னால் புதுசாக வந்த அந்த கைதிகள் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, அண்ட் லிசன் வித் டவுன்காஸ்ட் இயர்னால் வெரி சேட்னஸ், ரொம்ப கவலையோடு உட்காந்து அவங்க சொல்கிறதெல்லாம் காதால் இவங்க கேட்குறதையும் அவங்க என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். One of the new convicts, a tall, strong man of 60 with a close-cropped grey beard, was telling the others what he had been arrested for. அதில் ஒரு நியூ கான்விக்ட்ஸ், a tall, strong man of 60, ஒரு நல்ல டாலாகவும் ஸ்ட்ராங் மேனாக ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தன் இருந்தான். 60 with a closely cropped grey beard. அந்த பியர்டை வந்து க்ளோஸ்லி க்ராப்னா இப்படி தொங்க விடாமல் க்ளோஸாக கட் பண்ணி இப்போ மாடர்னாக வச்சுக்கிறாங்களா, அது மாதிரி கிடையாது, க்ளோஸாக க்ராப் பண்ணிக்கிறான், அதாவது ஒட்டை வெட்டியிருக்கிறான், ஆனால் கொஞ்சம் தாடி இருக்குது. க்ளோஸ்லி க்ராப் கிரே பியர்ட் வாஸ் டெல்லிங் தி அதர்ஸ் வாட் ஹீ ஹேட் பின் அரெஸ்டட் ஃபார். ஸோ அந்த 60 years மதிக்கத்தக்க ஒரு நியூ கான்விக்ட், அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு கான்விக்ட் வந்து
பேசுகிறான். அவன் டாலாக இருக்கிறான், ஸ்ட்ராங்காக இருக்கிறான், க்ளோஸ்லி க்ராப்டு பியர்டு வச்சுருக்கிறான், க்ரே பியர்டு வச்சுருக்கிறான். Well, friends, he said, I only took a horse that was tied to a sledge and I was arrested and accused of stealing. அவன் சொல்கிறான், இப்போ தான் வந்திருக்கிறான், நான் போல்டாக பேசுகிறான். Well, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி, I only took a horse that was tied to a sledge. Sledge means a vehicle pulled by horses for transportation on snow. அதாவது பனி மேலே பனியாக இருக்கக்கூடிய ரோடு, பனியாகவே இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் போகக்கூடிய, ரஷ்யாவில் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போகக்கூடிய அந்த வெஹிக்கிளுக்கு ஹார்ஸ். நம்ம நீங்கள் வந்து ஜிங்கிள் பெல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து அந்த சாண்டா கிளாஸ் வந்து அந்த மாதிரி ஸ்லெட்ஜ் வண்டியில் தான் பனி மேலே போவார். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அந்த ஸ்லெட்ஜில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ஸை தான் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். அதுக்கு போய் என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை வந்து குற்றவாளியாக்கி இங்கே போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். I said I had only taken it to get home quicker and had then let it go. Besides, the driver was a personal friend of mine, so I said, it's all right. No, said they, you stole it. என்ன சொல்கிறான், அதாவது ஒரு ஸ்லெட்ஜில் மாட்டியிருந்த குதிரையை நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு அதில் நான் ட்ராவல் பண்ணி போனேன். ஆனால் அதை விட்டுருவேன், அதுக்கப்புறம் அதை போக விட்டுருவேன். ஏன்னா அந்த ஹார்ஸனுடைய ஓனர் கூட என்னோடய ஃப்ரெண்டு தான். அப்போ கூட என்னை நான் திருடன்னு சொல்லி என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவங்க சொன்னாங்க நீ திருடுன்னு சொல்லி பிடிச்சிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். I once really did something wrong and ought by rights to have come here long ago. இப்போ என்ன சொல்கிறான், நான் ஒரு தடவை உண்மையாகவே ஒரு தப்பு குற்றம் செஞ்சேன், ஆனால் அதை அவங்கள கண்டுபிடிக்க முடியல. I once really did something wrong and ought by rights to have come here long ago, but that time I was not found out. ஒரு காலத்தில் உண்மையாகவே ஒரு கொலைன்னு சொல்லலை, இங்கே ஒரு தப்பு செஞ்சேன், அதுக்கு என்னை கண்டிப்பாக அவங்க என்னை வந்து கைது செஞ்சு எனக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். அப்போ நான் கண்டுபிடிக்கப்படலை. Now I have been sent here for nothing at all. இப்போ நான் ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன். Hey, but it's lies I'm telling you. I have been to Siberia before, but I did not stay long. கடைசியில் நான் சொல்கிறதெல்லாம் சில பொய்யும் இருக்குது. I'm telling you, I have been to Siberia before, but I did not stay long. சைபீரியாவுக்கு நான் முன்னாடியே ஒரு குற்றத்துக்கு வந்திருக்கிறேன், ஆனால் ரொம்ப நாள் இங்கே தங்கிட்டுருக்கல, விடுதலையாகி போயிட்டேன், திருப்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். Where are you from? asked someone. அப்போ அந்த பழைய இங்கே இருக்கக்கூடிய ஓல்டு கான்விக்ஸ் கேட்குறாங்க, நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். From Vladimir. My family are of that town. My name is Makar and they also call me Semyonich. அதாவது நான் வந்து வ்ளாடிமிர்லேருந்து வரேன். இப்போ வ்ளாடிமிர்னா யாரோட ஊர்? இங்கே வந்து நமக்கு இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருந்த ப்ரோட்டகானிஸ்ட் who is that? அக்ஷியானஃப், அவனோட ஊர் தான். ஸோ அவன் இந்த விளாடிமிர் சொன்னவுடனே அப்படி பார்க்குறான். ஃப்ரம் விளாடிமிர், மை ஃபேமிலி ஆர் ஆஃப் தட் டவுன், மை நேம் இஸ் மக்கர், என்னோட நேம் வந்து மக்கர். அண்ட் தே ஆல்சோ கால் மீ செமியோனிஷ், என்னை வந்து செமியோனிஷ் அப்படின்னு இன்னொரு பேர் கூப்பிடுவாங்க சொல்லி சொல்கிறான். Akshanov raised his head and said, tell me, Semyonich, do you know anything of the merchants Akshanov of Vladimir? Are they still alive? இப்போ கேட்குறான் அக்ஷியானஃப். இப்போ தான் அவனை பார்த்து கேட்குறான், நம்ம ஊருக்காரனாக இருக்கிறான், இவன்கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு. Tell me, Semyonich, do you know anything of the merchants Akshanov of Vladimir? அக்ஷியானஃப்ன்ற ஒரு மர்ச்சன்ட்டினுடைய ஃபேமிலி விளாடிமிரில் இருக்கிறாங்களே, அதே ஸ்டில் அலைவ், அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா சொல்லி கேட்குறான். யாரை பற்றி கேட்குறான்னா, அக்ஷியானோஃபோடைய ஃபேமிலியில் எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்களா சொல்லி கேட்குறான். அப்போ அவன் கேட்குறான், நோ தெம், அஃப்கோர்ஸ் ஐ டூ. அப்போ அவன் கேட்குறான், உனக்கு தெரியுமா அவங்கள? எனக்கு தெரியும். தி அக்ஷியானோஃப்ஸ் ஆர் ரிச் தோ தேர் ஃபாதர் இஸ் இன் சைபீரியா. அப்போ அவன் இவனை யாருமே தெரியாமல் பேசுகிறான். அக்ஷியானோஃப்லாம் அவங்களாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா ரிச்சாக இருக்கிறாங்க. அவங்களோட ஃபாதர் வந்து சைபீரியாவில் இருந்தால் கூட பிள்ளைங்க அவங்களாம் நல்லா வசதி ஆகிட்டாங்க. as sinner like ourselves it seems. இப்போ அவன் சொல்கிறான், அந்த எங்களை மாதிரி ஒரு சின்னர் போல் அவன் அக்ஷியானஃப் பேசுகிறது. அக்ஷியானஃப்ன்றது மக்களுக்கு இன்னும் தெரியாது. அவன் சொல்கிறான், அதாவது அக்ஷியானஃப்ன்றவருடைய ஃபேமிலிலாம் நல்லா ரிச்சாக இருக்கிறாங்க. though their father is in Siberia in the jail,
அதாவது ப்ரிசனில் இருந்தால் கூட எங்களை மாதிரி சின்னர்ஸா அப்படின்னு சொல்கிறேன். அந்த பாருங்கள், அந்த லைனை பாருங்க. Though their father is in Siberia, a sinner like ourselves. சின்னர்னா சின்னர் அப்படின்னு சொல்லி, சின் மீன்ஸ் பாவம், சின்னர் அப்படின்னு சொல்கிறது பாவி, அதாவது பாவத்தை செய்யக்கூடியவங்க தான் பாவி அப்படின்னு சொல்கிறது. a sinner like ourselves, அவனோட சேர்த்து என்னை கம்பேர் பண்ணுறான். எங்களை மாதிரி அவனும் ஒரு பாவியாக இருப்பான் போல், இந்த மாதிரி ப்ரிசனில் இருக்கிறான். It seems, as for you, granddad, how did you come here? அப்போ இவனை சொல்கிறான், இவன் ஆக்சுவல் ஆஃப் தெரில. அப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள் கிராண்ட்ஃபாதர் தாத்தா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். Aksionov did not like to speak of his misfortune. He only sighed and said, "For my sins, I have been in prison these 26 years." அக்ஷயனஃப்க்கு அவனுடைய ஃபர்ச்சூன் அப்படின்னு சொன்னபோது நல்ல ஃப்யூச்சர், மிஸ்ஃபார்ச்சூன்னா கெட்ட ஃப்யூச்சர். அந்த அவனுடைய கெட்டுப்போன அவனுடைய லைஃப் இப்படி போனதை வந்து அவனுக்கு சொல்கிறதுக்கு பிடிக்கலை. ஹீ ஒன்லி சைடு மீன்ஸ் பெருமூச்சு விடுறது அப்படின்னு சொல்கிறேன். ஹீ ஒன்லி சைட் அண்ட் சேட், ஃபார் மை சின்ஸ் ஐ ஹவ் பீன் இன் ப்ரிசன் திஸ் 26 years. என்னுடைய பாவத்துக்காகத்தான் 26 வருஷமாக நான் இந்த ஜெயிலில் இருக்கிறேன், இந்த ப்ரிசனில் இருக்கிறேன்னு சொல்கிறேன். வாட் சின்ஸ் ஆஸ்க்ட் மக்கர் செமியோனிஷ், என்ன பாவம் சொல்லி கேட்க. பட் அக்ஷயனஃப் ஒன்லி சேட், well, I must have deserved it. He would have said no more, but his companions told the newcomers how Aksionov came to be in Siberia, how someone had killed a merchant and had put the knife among Aksyonov's things, and Aksionov had been unjustly condemned. Here, but Aksionov only said, well, I must have deserved it. I must have deserved means அதுக்குரிய தகுதி. ஸோ நான் வந்து இப்படிப்பட்ட கண்டம்னேஷன், இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு 26 years நான் இவ்வளவு ப்ரிசனில் கஷ்டப்படணும் அப்படின்ற ஆக்கினை தீர்ப்புக்கு நான் தகுதியாக இருக்கிறேன், அதனால தான் என்னை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறான். He would have said no more. அதுக்கப்புறம் அவன் வேறு ஒன்றும் பேசலை. பட் his companions means his friends, அவங்க அந்த நியூ கமர்ஸ் கிட்ட அக்ஷயனஃப் வந்து எப்படி சைபீரியாவுக்கு வந்தான், ஹவு சம்ஒன் ஹேட் கில்ட் எ மர்ச்சன்ட், வேறு யாரோ கொலை பண்ண ஒரு மர்ச்சண்ட்டை கொலை பண்ணதுக்கு, அண்ட் ஹேட் புட் த நைஃப் அமௌங் அக்ஷயனஃப்ஸ் திங்ஸ் அண்ட் அக்ஷயனஃப் ஹேட் பின் அன்ஜஸ்ட்லி கண்டெம்ட். யாரோ ஒருத்தன் கொலை பண்ணி அந்த நைஃபை வந்து அக்ஷயனஃபோட பேக்கில் வச்சதுனால அக்ஷயனஃப் வந்து அவன் தப்பு செய்யாமையே இப்படி வந்து கண்டெம்டு, இந்த மாதிரி கஷ்டப்படுறான், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறான் சொல்கிறான். When Makar Semyonich heard this, he looked at Akshanov, slapped his own knee and exclaimed, well, this is wonderful, really wonderful. But how old you have grown, granddad? அப்போ when Makar Semyonich heard this, இது அவன் கேட்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. He looked at Akshanov பார்க்குறான். Slapped his own knee. Slappedனா அவர் அடிக்கிறது, அவனோட தொடையவே இப்படி அடிச்சுக்கிட்டு and exclaimed, exclamationல, well, this is wonderful, really wonderful. But how old you have grown, granddad? இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கே, உங்களுக்கு எவ்வளோ, how old you have grown, granddad, அப்போ எவ்வளோ வயசாகி போயிட்டீங்க. அப்போனா இங்கே எக்ஸ்க்ளமேஷன் நம்ம பார்க்கும்போது he remembered something. Already he knew that this Akshanov before. Now he remembered this and he exclaimed him that, but how old you have grown, இவ்வளோ வயசாயிட்டீங்களே தாத்தா சொல்லி சொல்கிறோம். The others asked him why he was so surprised and where he had seen Akshanov before, but Makar Semyonich did not reply. He only said, it's wonderful that we should meet here, lads. And the others asked him why he was so surprised. மற்றவங்க கேட்குறான், நீ ஏன் அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிற, ஏற்கனவே அவனை பார்த்துருக்கிறியா, அக்ஷயனஃப் பார்த்துருக்கிறியா அப்படி கேட்குறாங்க. பட் மக்கர் செமியோனிஷ் டிட் நாட் ரிப்ளை. ஆனால் மக்கர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணல. He only said, it's wonderful that we should meet here, lads. அவன் வந்து ஒன்று சொல்கிறான், இங்கே தான் நான் உங்கள மாதிரி தான், இங்கே தான் பார்க்குறேன், லேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைகளை எப்படி சொல்கிறது, இங்கே தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ஸோ உண்மையாகவே இவனுக்கு தெரியுமா அந்த முன்னாடி மர்ச்சண்ட்டை கொலை பண்ணிட்டு கத்தி எடுத்து வச்சது இவனா இருக்குமா அப்படின்றது நமக்கு இப்போ ஒரு டவுட் வருது. ஓகே, த நெக்ஸ்ட் திங் we'll see you in the
next week. Okay, before that you must learn and write the question answers of poem. Page number 20, the one more questions. See, part first. Based on your understanding of the poem, answer the following questions in 1 or 2 sentences each. A to M. A to M, and then here ninth question. Can you call the castle an allegorical poem? Discuss. Okay, this paragraph. Ninth question, and one part 1 A to M. Okay, just learn, write it without copying and send it to me through WhatsApp. We'll see you in the next week. Bye.